இந்த போட் நெக்கு, பேக் ஓப்பன் ப்ளவுஸு, பால் பட்டன் ப்ளவுஸ் பைப்பிங் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் வெட்டிக்கணும். நம்ம 2 இன்ச்சுக்கு ஐப்பட்டி உப்பட்டிக்கு கேப் விட்டு லைனிங் வெட்டிக்கணும். அதையே போட்டு மெயின் பீஸ் வெட்டிக்கணும். நம்ம எப்போவுமே லைனிங் ஜாயின் பண்ணுறது மாதிரியே ஜாயின் பண்ணணும். ஐப்பட்டி உப்பட்டிக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடணும். இது எதுக்காகனா நம்ம கட் பண்ணுறதுக்காக. கட் பண்ணிவிட்டு நம்ம கொக்கி பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அதில் நீட்டாக பைப்பிங் அடிச்சிடணும். இது கொக்கி பக்கம். நம்ம பைப்பிங் வச்சதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் பட்டனில் கரெக்டாக வைக்கணும். ஆல்ரெடி நம்ம வீடியோ லாஸ்ட் டைம் போட்டதுலேயும் பால் பட்டன் தான் போட்டிருக்கோம். இது நம்ம கடையோட ஃபேவரெட். எல்லா கஸ்டமருக்கும் இது ரொம்ப ஃபேவரெட். நம்ம ஃபினிஷிங் பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி பால் பட்டன்ஸை கரெக்டாக அந்த நீடில் பக்கத்தில் பைப்பிங் பக்கத்தில் 1 by 1 வைக்கணும். இந்த பால்ஸ் எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி எடுக்கணும். அதில் சுற்றுற சில்க் காட்டன் நம்ம ப்ளவுஸில் மேட்சிங்காக இருக்கிறத செக் பண்ணிக்கணும். ஒரே சைஸாக இருந்தால் அதை வச்சு ஃபினிஷ் பண்ணி முடித்தோடனே நீட்டாக இருக்கும். இது கொக்கி பக்கம் வரணும். கரெக்டாக பிசுரெல்லாம் நம்மளுடைய ஃபினிஷிங்கில் உள்ளே போயிடும். பார்க்க நீட்டாக இருக்கும். மேலே நெக்கு தையலுக்கு கேப் விட்டால் போதும். இப்போது இந்த பிசுரெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். உள்ளேயே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். உள்ளே மடித்து அந்த பைப்பிங் ஓரமாக நம்ம இது மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். அந்த பால் பட்டன்ஸ் பக்கத்துலேயே நம்ம ஐப்பட்டி மடிக்கணும். நீட்டாக அந்த பால் பட்டன் பக்கத்துலேயே 2 பக்கமும் நம்ம கையை பிடிச்சி துணி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தைக்கணும். இது திருப்பிட்டோம்னா நம்மளுடைய கொக்கி பக்கம் இது ரெடி ஆகிடும். பாருங்கள், அதுக்கு மேலேயே ஒரு ஓரத்தையில் போட்டோம்னா நீட் ஃபினிஷிங் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஐப்பட்டி கொக்கி பட்டி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்.
இது வந்து ஐப்பட்டி எக்ஸஸாக வளர்த்தி வச்சு தைச்சிடணும். இது எக்ஸஸாக வரும். தைச்சிட்டு இது மேலேயே இன்னொரு டபுள் ஸ்டிச் போடணும் கைட் அளவு. இது இடுப்பில் ஒரு கர்வ் கேட்டிருக்காங்க, அதில் நாட் கேட்டிருக்காங்க கஸ்டமர். இடுப்பை ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப கர்வாக கொடுக்கறதுனால சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும் இதுக்கு. அப்போ தான் நீங்கள் துணி வந்து திருப்பும் போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும். தச்சு முடிச்சுட்டு சின்னதாக அர்க்கட் பண்ணிவிட்டு அது மேலேயே ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு நம்ம பெரிய தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். தையல் போட்டால் அசிங்கமாக தெரியும், அதனால் கடைசியாக நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் பெரிய தையல் டம்மி தையல் ஒன்று போட்டுட்டோம்னா ஹெம்மிங் வந்து நமக்கு நீட்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்கும். இப்போ எப்பவும் போல் ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் வைக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும். பைப்பிங் வைக்கும் போது நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி திருப்பிட்டு அந்த இடத்துல ஊசி வச்சு சின்னதாக அழகாக திருப்பணும். கைடு அளவு தான் கரெக்டாக இருக்கணும். அப்படி திருப்பினா தான் அந்த ஷேப் கரெக்டாக உங்களுக்கு வந்து உட்காரும். கைடு அளவு தைச்சிட்டு இந்த திருப்புற இடத்துல ஊசியை வச்சு நிறுத்திட்டு ஒரு சின்ன ஃப்ளீட்ஸு பைப்பிங்லேயே கொடுத்தீங்கன்னா நீங்கள் த்ரெட் பைப்பிங் வைக்கிறது நீட் ஃபினிஷிங் வந்துடும். அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் கொடுத்து கரெக்டாக கைடளவு தைக்கணும். இப்படி தைக்கும் போதும் அந்த திரும்புகிற கார்னர் இடத்துல சின்னதாக ஒரு ஃப்ளீட்ஸ் கொடுத்து நம்ம பைப்பிங் எட்ஜ்லேயே ஓரமாக அப்படியே கொண்டு வந்து தைச்சி முடிக்கணும். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வளைவாக வர பக்கம் வி கட் பண்ணணும், யூவாக வர பக்கம் கிராஸ் கட் பண்ணணும். அதுக்கு மேலே திருப்பினீங்கன்னா கரெக்டாக கைடில் திரும்பிடும். அதுக்கு மேலேயே ஓரத்தையில் போடணும். கைடளவு கரெக்டாக தைச்சிங்கனாலே மாடல் எல்லாமே கரெக்டாக கைடளவு வந்துடும்.
பிசுரை பின்னாடி கட் பண்ணிவிட்டு நம்ம ஹெம்மிங் வேணுனாலும் பண்ணிக்கலாம், மேலே ஸ்டிச் பண்ணாலும் போட்டுக்கலாம். பைப்பிங் மேலேயே ஒரு ஓரத்தையில் போடணும். நம்ம கையை எப்படி அந்த துணியோடு கொடுக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. துணி லாவகமாக திரும்பும்போது நம்ம கையை லாவகமாக திருப்பணும். நம்ம நேராக இழுத்து திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்பே மாறிடும். மிஷினோட ஊசி பக்கத்தில் அந்த ஷேப்பை வளைச்சி நம்ம கொண்டு போய் தைக்கணும். இந்த மாதிரி வளைச்சி அது துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கை கொண்டு போய் தைச்சோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். துணியை நம்ம எப்போவுமே இழுக்கக்கூடாது. துணியை இழுக்காமல் அந்த நம்ம வெட்டுற நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லாவகமாக ஸ்டிச் பண்ணோம்னா எல்லா மாடலுமே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ப்ளவுஸ் முடியும் போது பைப்பிங்கை உள்பக்கமாக மடக்கி அதுக்கு மேலே நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டோம்னா பைப்பிங் வெளியே பிரிஞ்சு வராது. இதுக்கு மேலே நம்ம டபுள் ஸ்டிச் போடுறோம். ப்ளவுஸோட இடுப்பு பக்கம் ஒரு நாட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த நாட்டை நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு 3 தையல் போட்டு எடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் முடிச்சாச்சு. ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. கலர் அழகான கலர், பிசிறு எங்கேயுமே வெளியே தெரியாமல் இந்த ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக வரும்.